எங்கள் ஊரில் உள்ள பெட்ரோல் பங்கில் போயிட்டு பணம் கொடுன்னு கேட்க, பணம் கொடுக்க முடியாது, இவ்வளோலாம் கொடுக்க முடியாது. கொடுக்குறியா இல்லை உன் பங்கை கொளுத்தவான்னு சொல்ல. எப்பா செல்வராஜன் எங்களுக்கு நல்ல பழக்கம், அவர் கேட்டால் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஆனால் அவர் இவ்வளோ கொடுலாம் கேட்க மாட்டார். நாங்கள் என்ன இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கிறோம். பணம் குடியா இல்லைன்னா இப்போவே கொடுத்துவையா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை. அப்போ இந்த விஷயம் வந்து இவருடைய காதுக்கு போது இவர் வந்து நேராக போய் சத்தம் போட்டு அமுச்சிடுறாரு. அமுச்சிட்டு கொடுக்கறதா வாங்கிக்க முடியும், எங்களுக்கு வந்து ஊரில் பழக்கவழக்கம் முக்கியம், நாங்கள் கொடுக்கறதா வாங்கிப்போம், இந்த மாதிரி அடாவடித்தனம்லாம் பண்ணி வாங்க மாட்டோம்னு ஐயா சத்தம் போட்டு விரட்டி விட்டுறாரு. அவன் போய் என்ன பண்ணிடுறான், காடுவெட்டி குருகிட்ட போய் சொல்லிடுறான். காடுவெட்டி குருவுக்கும் ஐயாவுக்கும் பயங்கர வாக்குவாதம் வந்துடுது. நீ ஏன் சொல்ற அதெல்லாம் தடுக்கிற, அதெல்லாம் நம்ம கட்சிக்காரங்க வந்தாக்க நம்ம வந்து வாங்கி தான் கொடுக்கணும், தடுக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா கட்சிக்காரனை உன் ஊர்ல வச்சுக்க சொல்லு, என் ஊரு எனக்குன்னு பேர் இருக்கு, பழக்க வழக்கம் இருக்கு, நாளை மணி நான் போனா வந்தா மதிக்கணும், அதனால உன் கதை இங்கெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த பஞ்சாயத்து வந்து இங்க ராமதாஸ்ட போகுது. இப்ப ராமதாஸ் போன்ல கேட்கும் பொழுது நம்ம ஐயா அந்த மாதிரி சொல்லிடுறாரு, இந்த மாதிரி எங்க ஊர்ல நாங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, அப்படிலாம் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்படி வந்து 2-3 பிரச்சனைகள்ல ராமதாஸ் வந்து கண்டினியூஸா என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்பாட்ட நீ கம்முனு செல்வராஜ், நீ அதெல்லாம் கண்டுக்கிற, நம்ம விட நம்ம இப்படிலாம் செஞ்சாதான் நம்மளால அடுத்த கடத்துக்கு போக முடியும். ஏன்னா நம்ம அடுத்த கடத்துக்கு போகணும்னா நமக்கு கட்டமைப்பு வேணும், கட்டமைப்பு வேணும்னா நமக்கு பணம் வேணும். அப்ப ஐயா வந்து அப்படிப்பட்ட கட்டமைப்பும் எனக்கு வேணாம், அப்படிப்பட்ட பணமும் எனக்கு வேணாம், அப்படிப்பட்ட கட்சி எனக்கு வேணான்னு காரி துப்பிட்டு ராமதாஸ் போன்ல காரி துப்பி சத்தம் போட்டு அந்த கட்சி விட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு ராமதாஸோட போட்டோ போட்டு உடைச்சு கொளுத்துறாரு. அப்படியா? ஆமா, ராமதாஸோட போட்டோவை போட்டு உடைச்சு கொளுத்துறாரு. அப்ப டே இனிமே என்னைய நம்பி எவனும் அந்த கட்சிக்கு போகாதீங்க, போனா நல்லது கெட்டதுன்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா கூட இருந்தவங்க கிட்ட சொல்லிட்டு அந்த கட்சி விட்டு வந்துடுறாரு, காரி துப்பிட்டு வந்துடுறாரு.